எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. அனைவருக்கும் இனிய வணக்கம். வேட்டைக்காரன் படத்தில் புரட்சி தலைவர் பாடுற இந்த பாட்டை கேளுங்க. முக்கணியின் சார் எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து முப்பாலிலே கலந்து எப்போதும் குடித்திருப்பான். ஆக முக்கணி என்பது மா, பலா, வாழை. இந்த மூன்று பழங்களும் மிகவும் சுவையான பழங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மற்ற பழங்களும் சுவையாக தான் இருக்கும். ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளை, அன்னாசி, சப்போட்டா, திராட்சை உள்ளிட்ட எல்லா பழங்களும் சுவையாக இருந்த போதிலும் இந்த மாப்பழ வாழைய சுவையான பழங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தமிழ் திரையுலகில் எத்தனையோ படங்களில் எத்தனையோ பாடல்கள், அந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே நல்ல ஹிட்டான பாடல்களாகவும் இருந்திருக்குது. ஆனால் அந்த படங்களில் ஏதோ ஒரு 2-3 பாடல்கள் நல்ல செம்ம ஹிட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். அப்போ என்ன பண்ணிடுறாங்க, இந்த மீதி இருக்கிற உதாரணத்துக்கு அந்த படத்தில் ஒரு 7 பாடல் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு 3 பாடல் ஹிட் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிற 4 பாடல்களையும் அப்படியே கவனிக்காமல் விட்டுருவாங்க. ஆரம்பத்தில் கவனிப்பாங்க, நாளடைவில் அதை கவனிக்காமல் விட்டுருவாங்க. இது புரட்சி தலைவருடைய படங்களுக்கும் இது பொருந்தும். புரட்சி தலைவர் படத்துலேயுமே ஒரு 2-3 பாட்டு ஹிட் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிற ஒரு 2-3 பாடல்கள் அப்படியே ஆரம்பத்தில் கவனிச்சும் பின்ன வர 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 அதை கவனிக்காமல் விட்டுற மாதிரிலாம் இருக்குது. அப்படி புரட்சி தலைவர் படத்தில் இடம்பெற்ற ஒரு அற்புதமான பாட்டு, சூப்பரான ஒரு பாட்டு மட்டும் இல்லைங்க, அந்த பாடலுக்கு அந்த லொக்கேஷன் செமையாக இருக்கும். புரட்சி தலைவனுடைய காஸ்டியூம்ஸும் சரி, சரோஜா தேவியினுடைய காஸ்டியூம்ஸும் சரி, சும்மா ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். அவ்வளோ ஒரு எக்ஸலண்ட்டான சாங்கு. அந்த லொக்கேஷன், தலைவரும் சரோஜா தேவியும் சேர்ந்து ஆடக்கூடிய அந்த கொள்ளை அழகான அந்த பாடல் காட்சி. இந்த பாடல் காட்சி ஆரம்பத்தில் எல்லாம் ஒரு நல்லா பாடி கேட்ட பாடல். இப்போ நாளடைவில் அந்த பாட்டை கேட்குறாங்களா கேட்கலையான்றது தெரியல, அதை கவனிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி அவங்க கவனிக்காமல் விட்டுருந்தா இந்த வீடியோ பார்த்த பிறகு நிச்சயம் அந்த பாடலினுடைய மகத்துவம் எல்லோருக்குமே தெரியும். அப்படி ஒரு பாடலை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த பாடல் என்ன, அந்த பாடல் இடம்பெற்ற படம் என்ன, அந்த சூப்பர் லொக்கேஷன் சொன்ன பார்த்தீங்களா, அது எந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, இது எல்லாம் முழுமையாக தெரியணும்னா நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்படி பார்த்து அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாகிரெட்டியார் தெலுங்கில் என்டி ராமாராவ் வச்சு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் படம் தயாரிக்கிறாரு. ராமுடு பீமுடு படம் 100 நாள் ஓடிடுது. அதே கதையை தமிழில் வண்ணப்படமாக புரட்சி தலைவர் டப்ளாகிட்டில் அவருக்கு ஜோடியாக சரோஜா தேவி, ரத்னா ஆகியோர் ஜோடியாக நடித்து ஒரு படம் தயாரிக்கிறாரு. படம் பேர் எங்கள் வீட்டு பிள்ளை. இந்த படம் பிளாக் பஸ்டர் செம்ம ஹிட்டான படமாக ஓடிடுது. வசூலில் மிகப்பெரிய சாதனை புரிஞ்சு வெள்ளி விழா கண்ட படமாக அமைஞ்சது தான் எங்கள் வீட்டு பிள்ளை. அடுத்த நாகிரெட்டியார் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த படத்தை ஹிந்தியில் தயாரிக்கலாம் அப்படின்னு திலீப் குமார்கிட்ட போய் கேட்குறாரு, ஹிந்தி ஆக்டர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாரு, சரிங்க நான் மக்கள் திலகம் நடித்த அந்த படத்தை பார்க்குறேன், எனக்கு போட்டு காமிங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாரு. அவர் சென்னைக்கு வந்துடுறாரு. ஒரு தியேட்டரில் புரட்சி தலைவர், நாகிரெட்டியார், திலீப் குமார் எல்லாம் அந்த படத்தை பார்க்குறாங்க. படம் ஓடிக்கிட்டு இருக்குது. பார்க்க இவர் ரொம்ப அப்படியே ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு புரட்சியோட ரசிகராக மாதிரி படத்தை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. படம் முடிஞ்சிருது.
படம் முடிஞ்ச உடனே சும்மா புரட்சி தலைவரை ஆற கட்டி தழுவி அவருக்கு பாராட்ட தெரிவிக்கிறாரு. பாட்டு படம் சூப்பராக இருக்குது, அம்சமாக இருக்குதுன்ட்டு. இதை கேட்ட உடனே நாகிரெட்டி என்ன நினைக்கிறாரு, சரி இவர் ஹிந்தியில் படம் பண்ண ஒத்துக்குவார் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அவர் என்ன தெரியல சொல்கிறாரு, இந்த படத்தில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் அப்படி தெரியுங்களா சொல்கிறாரு, புரட்சி தலைவர் பாடுறாருல்ல அந்த பாடல், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன், உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்க சொல்வேன், பிற உரிமை பொருள்களை தொட மாட்டேன், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். இந்த பாட்டுக்கு நீங்கள் அதாவது புரட்சி தலைவர் ஆடின அந்த டான்ஸு, அந்த வேகம், அந்த விறுவிறுப்பு, அந்த ஸ்டைலு, அந்த ஜாட்டையை சுழட்டிக்கிட்டு சும்மா நீங்கள் அப்படியே பம்பரம் போல் சுற்றி வர்றது, அந்த படியில் ஏறி வர்றது அப்படியே அந்த இடத்த அப்படியே சுழண்டு நீங்கள் நடிக்கிற அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ் என்னால் பண்ண முடியாது. அதனால் உங்களை மாதிரி எனக்கு இது பண்ண முடியாது, எனக்கு வராது, அதனால் என்னால் நடிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அதன் பிறகு தலைவர் அந்த பாடல் காட்சியும் சரி படமும் சரி, உங்களால் நீங்கள் நடிக்க முடியும், உங்களால் பண்ண முடியும், மிகப்பெரிய நடிகர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரை நடிக்க வைக்கிறாரு. ஹிந்தியிலையும் அந்த படம் நல்ல ஒரு வெற்றி படமாக அமையுது. அந்த படத்தினுடைய பாடல் கூட இப்போ ஜி தமிழில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திவினேஷுங்கிற அந்த சிறுவன் ஒவ்வொரு பாடலுமே புரட்சி தலைவருடைய பாடல்களை அருமையாக அற்புதமாக பாடியிருப்பார். படகோட்டி படத்தில் இடம்பெற்ற பாடலாம் பாடியிருப்பார். என்ன பாட்டு அப்பா, கரை மேல் பிறக்க வைத்தான், இந்த பாடலாக இருந்தாலும் சரி, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான், இந்த பாடலாக இருந்தாலும் சரி, அடுத்து ஃபைனலில் அந்த திவினேஷ் பாடுற அந்த பாடல் இந்த பாட்டு தான். இந்த பாட்டுங்க, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இந்த பாட்டை பாடி வின்னராக தேர்ந்தெடுத்துடுறாங்க. அத்தனை பேர் சேர்ந்து அவரை வின்னர் ஆக்கிடுறாங்க. புரட்சி தலைவருடைய கேரியரில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தக்கூடிய பாடல் அப்படின்னு புரட்சி தலைவருக்கு சிவகார்த்திகேயன் மிகவும் புகழாரம் சூட்டுவார். ஆக இப்படியெல்லாம் சிறப்பு வாய்ந்த பாடல் எங்கள் வீட்டு பள்ளி படத்தில் இடம்பெற்றுறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சூப்பர் டூப்பர் ஹிட் பாட்டு, குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவன் என்றால் வாடகை என்ன தர வேண்டும். இந்த பாடலாக இருந்தாலும் சரி, நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டும் என்றான், அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டும் என்றான், இந்த பாடலாக இருந்தாலும் சரி, எல்லா பாட்டுமே நல்ல ஹிட் பாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா கண்களும் காவடி சிந்தாடுது, இந்த பாட்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நிலவுக்கு தென்றல் பகையானால், இதுவும் ஒரு சூப்பரான பாட்டு. ஆக இப்படியெல்லாம் பாட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பாடலினுடைய மகத்துவம், படம் ரிலீஸ் ஆகிற டைமில் இந்த பாடல் மிகவும் பிரபலமாக இருந்துச்சு, அதன் பிறகு இருக்குது. ஆனால் இன்னும் அந்த பாட்டினுடைய மகத்துவத்தை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இப்போ மீண்டும் நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். இந்த பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த கதை பிரகாரம் பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவர் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர், சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு பங்களாக்கில் போய் மாட்டிக்குவார். அங்கே அவர் தான் வாரிசு
அப்படிங்கிற மாதிரி நினச்சி இதுக்கு ஓனர் அவர் தான், முதலாளி இவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பணக்காரர், ஒரு ஜமீன்தாரர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்பிடுவாங்க. சரோஜா தேவியும் இவர் ராமு அப்படின்ட்டு இவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேர்த்துக்கு ஒரு டீப்பான ஒரு லவ். ஆக இவர் ஏழையாக இருந்து பணக்காரராக நடித்து இங்கே ஒரு காதல் உருவாகுது. இதே அன்பே வா படத்தில் அப்படியே நேருக்கு மாறாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரன் ஜேபி அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஏழை பாலுவாக நடிப்பார். நடித்து அப்பையும் அந்த படத்தில் அன்பே வாவுலையும் தலைவருக்கும் சரோஜாவுக்கும் ஒரு லவ். அந்த லவ் அப்படியே மாறி மாறி சரோஜாவை டீஸ் பண்ணுறதும் அப்புறம் எப்படி என்னுடைய நடிப்புங்கிறதும் இப்படியே பண்ணிக்கிட்டு படம் ஃபுல்லாக ஒரு ஜாலியாக போகும். ஒரு கட்டத்தில் கேட்பார் தலைவர், அதாவது சரோஜா கிட்ட, ஏன் கீதா இதே நான் ஏழை பாலுவாக இல்லாமல் பணக்கார ஜேபியாக இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது தான் இவங்க அப்படியே அழுவாங்க. அதாவது இவங்க இந்த பணத்தை பார்த்து லவ் பண்ணல, தலைவரை லவ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் ஒழிய காசு பணம் முக்கியம் படலை. இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி கேட்டாருங்கிறதாக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதே இப்போ நம்ம எங்கள் வீட்டு பிள்ளைக்கு வந்துடலாம் பாருங்கள். அதில் தலைவரும் சரோஜாவும் பேசுகிற இந்த டைலாக் பாருங்கள். சரோஜை விட தலைவர் கேட்பார், ஏழைகளா நான் ஜமீன்தாராக இல்லாத பரம ஏழையாக இருந்தா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்கும்போது, என்ன பரம ஏழையா என்ன சொல்கிறீங்க அப்படி சிரிப்பாங்க. உடனே தலைவர் கேட்பார், நான் சிரிக்கிறதுக்காக கேட்கல, சிந்திச்சு பதில் சொல்ல அப்படிம்பாரு. உடனே சரோஜா சொல்லுவாங்க, அதாவது நீங்கள் பரம ஏழையாக இருந்து உங்களுக்கு தொண்டு செய்கிற நிலைமை எனக்கு வந்தால் என்னை விட மகிழ்ச்சி அடைகிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சரோஜா சொல்லுவாங்க. அதுக்கு தலைவர் கேட்பார், உண்மையாக தான் சொல்கிறியா, உறுதியாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லுவார் தலைவர். அதுக்கு சரோஜா சொல்லுவாங்க, கணவனுக்கு ஒரு மனைவி செய்கிற கடமை ஏழ்மையில் தான் பரிபூர்ணமாக கிடைக்கும். ராமு, வாழ்வோ தாழ்வோ நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் கடைசி வரைக்கும் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அப்படியே தலைவர் அப்படியே சொல்ல வேண்டியதில்லை, அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் உச்சக்கட்டத்துக்கு போயிடுவார். அப்போ தான் நம்ம சொன்ன இந்த சாங் பெண் போனால். இன்னொன்று பாருங்கள், புரட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் எதிரிங்களை பந்தாடுவார், சும்மா அடித்து துவம்சம் பண்ணுவார். ஆனால் குடும்ப சென்டிமெண்ட்டு, தாய் சென்டிமெண்ட்டு, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி சென்டிமெண்ட்டில் உருகுவார். இதே படத்துலேயே நம்பியார்கிட்ட பார்த்தீங்கன்னா சாட்டையை சும்மா சுழட்டி அடிக்கிறவர் அக்கா பன்றி போய் கன்னத்தில் அரைஞ்ச உடனே அப்படியே அவங்க போவார். அப்படியாப்பட்டவர் பெண்கள்கிட்ட எப்படி இருப்பார், அன்பாக இருப்பார். அதே சமயம் தான் காதலிக்கிட்ட எப்படி இருப்பார், காதல் எப்படி செய்வார். காதலை புரட்சி தலைவனுடைய காதல் சினிமா படத்தில் ஸ்ரீதேவி இனத்தில் சொல்லியிருக்கிறாங்க, மக்கள் திலகத்தை போல் லவ் சீனில் நடிக்கிறதுக்கு ஆளே இல்லை, அந்த அளவுக்கு ஒரு மென்மையாக, ஒரு அழகாக, ஒரு சாஃப்டாக நடிப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் புரட்சி தலைவர். ஆக அப்படிலாம் எதிரிங்களை பந்தாடக்கூடிய புரட்சி தலைவர் தன்னுடைய காதலிக்கிட்ட அப்படியே தன் காதலை சும்மா அன்பா, மென்மையா, அப்படியே சாஃப்டாக, நளினமாக, இன்னும் சொல்ல போனால் இன்னும் அதாவது பொதுவாகவே புரட்சி தலைவர் பாடத்தினுடைய பாடல்கள்லாம் ஹை பிச்சில் இருக்கும், டிஎம்எஸ் பாடுவார். ஆனால் இந்த பாட்டு அப்படியே லோ பிச்சில் பாடுவார். பெண் போனால், அந்த பெண் போனால், அவள் பின்னாலே என் கண் போகும், வந்தாயோ கூட வந்தாயோ, முன்பு இல்லாத சுகம் தந்தாயோ. பொதுவாகவே டிஎம்எஸ்னுடைய குரல் சும்மா அப்படியே கணீர்னு தான் இருக்கும். ஆனால் இதில் அப்படியே சாஃப்டாக மென்மையாக பாடியிருப்பார். டிஎம்எஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் திலகத்துக்கு மக்கள் திலகம் குரல் மாதிரியே பாடுவார்.
நடிகர் திலகத்துக்கு நடிகர் திலகத்தினுடைய குரல் மாதிரியே பாடுவார். அதிலும் இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு மென்மை, அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு. நீங்கள் இவ்வளோ ஒரு மென்மையான இந்த குரலை கண்டிப்பாக நடிகர் திலகத்துக்கு இவர் பாடவே முடியாது, சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக பாடுவார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பாடலினுடைய வரிகள் பாருங்கள். அதாவது புரட்சி தலைவர் அப்படியே அந்த காஸ்டியூம்ஸ் பார்க்கணுமே, அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட் கோட் ஷூட்டில் சும்மா அட்டகாசமாக இருப்பார். அவங்க சரோஜா தேவி அப்படி சந்தன கலர் ஐவரி சாரி, ஃபேண்டாஸ்டிக்காக இருப்பாங்க. அப்படியே இது பாருங்க. பாதி நிலாவை விண்ணில் வைத்து மீதி நிலாவை மண்ணில் வைத்து, பாதி நிலாவை விண்ணில் வைத்து மீதி நிலாவை மண்ணில் வைத்து, மண்ணில் வைத்ததை மங்கை உனது கண்ணில் வைத்தானோ பெண் போனாள், இந்த பெண் போனாள், அவள் பின்னாலே என் கண் போகும். புரட்சி தலைவர் மாப்பிள்ளை நம்பியார் வீடு, அங்கே பெரிய பங்களா, அக்கா பண்டரி பாய். இப்போ மாப்பிள்ளையை பார்க்குறதுக்கு சரோஜா தேவி அவங்க அப்பா ரங்காராம் வருவாங்க. அப்போ புரட்சி தலைவரனுடைய இந்த ஆக்டிவிட்டிலாம் பார்த்து, அந்த பயந்த எம்ஜிஆர் அவர், அந்த ஆக்டிவிட்டிலாம் பார்த்தோன்னே இவங்க ஒரு மாதிரி முகம் சுளிப்பாங்க. யாருங்க? சரோஜா தேவி ஒரு மாதிரியாக முகம் சுளிப்பாங்க. அதன் பிறகு இவங்க காரில் ஷாப்பிங் வருவாங்க. அப்போ காரை விட்டு கீழே இறங்கும்போது அவங்களுடைய பர்ஸை ஒருத்தன் திருடன் பிடிங்கிட்டு ஓடுவான். அப்போ அந்த இடத்துல இந்த எம்ஜிஆர் இவர் சும்மா பூந்து அடித்து நொறுக்குது, அவனை இது பண்ணி விட்டு பர்ஸை பிடிங்கி அவங்கள்ட்ட கொடுத்துருவார். இப்போ தலைவர் மேலே ஒரு இம்ப்ரெஸ் வந்துடும், இவங்களுக்கு லவ் வந்துடும். அதை மனசில் வச்சுக்கிட்டு பாடக்கூடிய இந்த லைனை பாருங்க. ஆயிரம் பூவை அள்ளி எடுத்ததை கிள்ளி எடுத்து, கொஞ்சம் கொஞ்சமாய் தேனை எடுத்து நெஞ்சில் வைத்தானோ பெண் போனாள், அந்த பெண் போனாள், அவள் பின்னாலே என் கண் போகும். அதாவதுங்க, இந்த படத்தினுடைய ஹைலைட்டான பாட்டெல்லாம் சொன்னோம். இந்த பாட்டும் செம்மையான ஒரு ஹைலைட்டான பாட்டு தான். இதனுடைய படப்பிடிப்பு எங்கே நடந்தது? மைசூர் பிருந்தாவனம். சும்மா அழகழகான பூக்கள், வண்ண கலர் செட்டிங்ஸு, அப்படியே அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரியே அப்படியே அந்த கலராக அந்த நீர் ஊற்றுகள். இதில் அப்படியே டிஎம்எஸ் சிசுவிலனுடைய குரல், வாலி எழுதின அந்த பாடல், அதற்கு மேலே அழகுக்கு அழகு சேர்க்கிற புரட்சி தலைவரும் சரோஜா தேவியும் இணைந்து இந்த பாடல் அட்டகாசமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த பாடலினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் நடை ப்ளஸ் ரிதமும் சரி, செகண்ட் ஹாஃப்னுடைய நடை ப்ளஸ் ரிதமும் சரி ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்காது. ஆனால் அதே பல்லவி மீண்டும் ரிப்பீட் ஆகும்போது முந்தைய நடையும் ரிதமும் மீண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். இதுதான் அதாவது மெல்லிசை மன்னர் எக்காலத்துக்கு ஒரு மன்னர் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில் அமைச்சிருப்பார் இந்த பாடலை. தலைவர் பாடுற இந்த லைனை கேளுங்க. வானவில் பெண்ணாய் வந்ததென்று, வார்த்தையில் போதை தந்ததென்று, வானவில் பெண்ணாய் வந்ததென்று, வார்த்தையில் போதை தந்ததென்று. அடுத்து பாருங்க, இந்த லைனுக்கு முன்னாடி தலைவர் அவங்க ஆடி போகிறாங்க பார்த்தீங்களா சரோஜா தேவி, அதை பார்த்து சும்மா அன்னம் போல் நடந்து போகிறாங்க, ஆடி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனால் உண்மையாலுமே தலைவர் தான் அப்படியே அன்னம் போல அப்படியே ஆடிட்டு போவார். பாருங்க, அன்னம் நடந்தால் ஆடி கிடந்தால் இன்னும் சொல்லவோ
பெண் போனாள், இந்த பெண் போனாள். வானவில் பெண்ணாய் வந்ததென்று, வார்த்தையில் போதை தந்ததென்று. வானவில் பெண்ணாய் வந்ததென்று, வார்த்தையில் போதை தந்ததென்று. அன்னம் நடந்தாள், ஆடி கிடந்தாள், இன்னும் சொல்லவோ இன்னும் சொல்லவோ. பெண் போனாள், அந்த பெண் போனாள், அவள் பின்னாலே என் கண் போகும். வந்தாயோ கூட வந்தாயோ, முன்பு இல்லாத சுகம் தந்தாயோ. இப்போ பார்த்தீங்கன்னா சரவணதேவி தலைவர் சொல்கிறாங்க, ராமு உங்கள் எண்ணத்தையே புரிஞ்சிக்க முடியல, கல்யாண பேச்சையே மறந்துட்டீங்க, உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னே தெரியல, காதலை விரும்புகிற மாதிரி பழகுறீங்க, உங்கள் செய்கையெல்லாம் வண்டு மனப்பான்மை கொண்டவன் போல் தெரியுதா? நானும் ஒரு வகையில் வண்டை போன்றவன் தான். ஒன்று சொல்லுவாங்க, ராமு என்ன சொல்கிறீங்க? லீலா, நான் மலருக்கு மலர்தாவர வண்டு இல்லை, மாம்பூவிலே நுழைஞ்சி அந்த மாம்பழத்திலே அழிஞ்சு போகுதில்லை, அந்த வண்டினத்தை சேர்ந்தவன் அப்படின்னு தலைவர் சொல்லுவார். இதை கேட்டவுடனே அவங்க அப்படியே மெர்சலாயிடுறாங்க, அப்படியே உருகிடுறாங்கடா அப்படின்ட்டு தன்னுடைய காதலனுடைய அந்த உயர்ந்த உள்ளத்தை எண்ணி பாடக்கூடிய இந்த லைனை பாருங்க. காதலன் பேரை சொல்லிக்கொண்டு காத்திருந்தாளாம் மல்லித்தண்டு, காதலன் பேரை சொல்லிக்கொண்டு காத்திருந்தாளாம் அள்ளித்தண்டு. தென்றல் அடிக்க தாவி அணைக்க என்ன சுகமோ என்ன சுகமோ. பெண் போனாள், இந்த பெண் போனாள், அவள் பின்னாலே என் கண் போகும். வந்தாயோ கூட வந்தாயோ, முன்பு இல்லாத சுகம் தந்தாயோ. என்னங்க உண்மையாலுமே சொல்கிறேன், இப்போ இந்த வீடியோவில் நான் இந்த பெண் போனால் அப்படிங்கிற பாட்டை பற்றி பேசினது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனால் நீங்கள் இந்த புரட்சி தலைவரின் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தில் இடம்பெற்ற பெண் போனால் இந்த பாடலை நீங்கள் கேளுங்க. கேட்கறதுக்கும் இனிமையாக இருக்கும், பார்க்கறதுக்கும் கண்கள் குளிர்ச்சியாக இருக்கும். அப்படி நீங்கள் பார்த்து உங்கள் காதுக்கு இனிமையாகவும் உங்கள் மனசுக்கு குளிர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் திரும்ப திரும்ப கேளுங்க. அதே டைமில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன். பாய்.